ப்ளே ஸ்டோரில் யோனோ எஸ்பிஐ பேங்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஆப் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்தமாரி பெர்மிஷன் எல்லாமே எனேபிள் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சிம் பேங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் கொடுங்க. பெர்மிஷன் அலோவ் கொடுங்க. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து வெரிஃபை ஆகும். அப்புறம் ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எஸ் ஐ அக்ரி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் ஃபார் யோனோ வித் மை ஏடிஎம் கார்டு இல்லைனா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதில் ரெண்டுமே என்ன டீட்டெயில்ஸுன்றதை பார்த்துடலாம். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னால் அக்கௌண்ட் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக நீங்கள் போட்டுட்டு நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து வெரிஃபை ஆகும். ட்ரான்சாக்ஷன் ரைட்ஸ் ஃபுல்லுன்றதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏடிஎம் கார்டுடைய லாஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர் போட்டுட்டு ஏடிஎம் பின் போட்டுட்டு சப்மிட் பண்ணுங்கள். உங்களுடைய எஸ்பிஐ இன்டர்நெட் பேங்கிங்கோடைய யூசர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிக்கோங்க. கீழே கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, ரீட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆப் மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்காக எம்பின் செட் பண்ணிக்கோங்க. கன்சென்ட் எஸ் கொடுத்துட்டு எம்பின்கான 6 டிஜிட் பின்னை தேர்ந்தெடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓடிபியை என்டர் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய எம்பின் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் குறிப்புகள்.